அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட அடுத்த 7 நாட்களில் 7ஆம் தேதி முதல் நிகழும் அதிசயமாக தொட்டதெல்லாம் பொன்னாகும். இனி கடகராசிக்கு ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் இருக்கின்றன, அதே சமயம் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நினைப்பதை விட காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதால் ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். இனி ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் பிற்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனோதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான சூழலாக பார்க்கப்படுகிறது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமாதிபதியான சூரியன் செவ்வாயுடன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடித்தல் என பல காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் சிறிது தடை தாமதம் என்று இருந்த நிகழ்வுகளை கூட தற்போது விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகாது என்பதை திட்டவட்டமாக இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த காரியங்களை இந்த தருணத்தில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது. தொழிலுக்கு உரிய செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏனோதானோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில பணிகளை முயற்சி செய்தாலும் அதில் அபாரமான வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. படித்த படிப்பிற்கேற்ற நீங்கள் விரும்பிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. விருப்ப இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சாதகமாக கைகூடும். மனைவி வழியில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பும் அரவணைப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் சாதகமற்ற நிகழ்வுகளாக மருத்துவ செலவு அதிகரிக்கலாம், காய்ச்சல் அதிகரிக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வெளியில் உணவு உண்ணக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை. ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கைகூடும்.